எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் நண்டு கொஞ்சம் நண்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த நண்டை தான் இன்னைக்கு நான் வறுவல் பண்ண போகிறேன். இதோட நான் கொஞ்சம் மிளகு போட்டு நண்டு வறுவல் பண்ண போகிறேன். எங்கள் நைட்டு சாப்பாட்டுக்கு தான் இந்த நண்டு வறுவல் பண்ண போகிறேன். அதனால தான் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் எப்படி நண்டு வறுக்கிறேன் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு நான் நண்டு வறுவல் செய்கிறதுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டு நான் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் வேறு எதுவுமே சோம்பு அது மாதிரி எதுவுமே சேர்க்கலை. நண்டு வறுக்கிறதுனால அதெல்லாம் தேவையில்லை. நண்டு நம்ம அதுவே தண்ணி விடும். அதனால நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி பரட்டி விட்டோம்னா வெந்துடும். லைட்டாக மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கு சேர்த்துங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் ஊற்றிருக்கோமே அதுலேயே இந்த நண்டு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி பரட்டி விட்டோம்னா போதும். கொஞ்சம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிடம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுறோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காகவே வெந்துடும். மூடி வச்சு 2 நிமிஷம் ஆகிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நண்டு நல்லா வெந்துட்டு இது கூட நான் கரம் மசாலா சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்குறேன். வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்க்கல. கரம் மசாலா மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகு போட போகிறோம், அதனால் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் இது 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போது இந்த மாதிரி நான் இடித்து வச்சுருக்கேன் மிளகை, இது கூட நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இறக்கிக்க போகிறேன். நீங்கள் குயிக்காக இது மாதிரி ஏதாவது அவசரமாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இது மாதிரி நண்டு இருந்ததுன்னா குயிக்காக செய்யலாம். இந்த மாதிரி வறுவல் நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் நண்டு வறுவல் செஞ்சுட்டேன். நான் நண்டு வறுத்துட்டு இருக்கும்போதே வாசம் பிடிச்சி எங்கள் வீட்டு ராமு உள்ளே ஒடியாந்துருச்சு. அது என் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கு. நான் நண்டு வறுத்தோடனே அதுக்கு முதல்ல நான் சாப்பாடு போடணும். ஏன்னா அது ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் நண்டு வறுத்தது மாதிரியே நீங்களும் வறுத்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இது போல் நண்டு கிடச்சதுன்னா இந்த மாதிரி நண்டு வறுவல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க.